என்ன நிக்கிற? போய் வண்டியில ஏறு. எங்க உங்க தலையிலயா? கார் வந்த உடனே ஏற சொல்லிட்டீங்க. ஏன் பொறுக்க முடியாதா? நீங்களும் போய் ஏறுங்க. அது காரா இல்ல சிட்டி பஸ்ஸா? எங்க போய் உட்கார சொல்றீங்க? போய் ஆட்டோ கூட்டிட்டு வாங்க. உங்களை தாங்க. லக்கேஜ பாத்துக்கோ. லக்ஷ்மி, எல்லாரும் கீழே இறங்குங்க. எதுக்கு சித்தி? இறங்குங்க சொல்றேன். அனுசூயா வா. $150 பேசிட்டேன், ஏறுங்க. ஏற போறது நாங்கல்ல, அவங்க. ஆமா டிரைவர் தம்பி, எங்க வீட்டுக்கு இங்க இருந்து 4 கிலோமீட்டர் கூட இல்ல, 150 ரூபாய் கேக்குற? டீசல் ரேட்லாம் அதிகமாயிடுச்சு மேடம். ஆனா எங்க வீட்டுக்கு போற தூரம் அப்படியே தானே இருக்கு. தம்பி 100 ரூபாய் கொடுக்கறேன். இது என்ன லாஜிக்மா? சரி ஏறுங்க. லக்ஷ்மி, இங்க வா. வாங்க. தப்பா நினைச்சுக்காதம்மா, அந்த கார்ல எல்லாரும் உட்கார முடியாதுல்ல. அதோட எனக்கு வேற இடுப்பு வலி, உன் சித்தப்பாக்கு மூட்டு வலி. இறுக்கமா உக்காந்தா ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் சேரணும். நீங்க ஆட்டோல ஏறி வந்துருங்க. சித்தி, எங்களுக்கு வீடு தெரியாதே. டிரைவர் எங்க காரை ஃபாலோ பண்ணிட்டு வருவாரு. இந்தாம்மா, வீட்டு அட்ரஸ் இந்த கார்டுல இருக்கு. பயப்படாதானே, சரியா? அந்த பேக்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுங்க. குடுமா. பார்த்து ஜாக்கிரதை. டிரைவர் பின்னாடியே வாங்க. அக்கா, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இவங்களெல்லாம் பார்த்தா சிட்டிக்கு புதுசு மாதிரியே இருக்கு. மேடம், நீங்க இந்த ஊருக்கு புதுசா? இல்ல, கன்னியாகுமரிக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களான்னு கேட்டேன். ஆமாண்ணா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரும். ஹலோ, சொல்றா, மிஸ்டு கால் கொடுத்துருக்கேன். எங்கடா இருக்க? நம்ம ரெகுலர் ஸ்பாட்ல தான். என்னடா விஷயம்? நான் பேசஞ்சர்ஸை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். கூட்டிட்டு போ. பேசஞ்சர் டிராஃபிக் ரொம்ப நல்லா இருக்கு. ஓஹோ, இப்ப புரியுதுடா. எப்படி இருக்காங்க? அதான் சொன்னேன்ல. வழக்கமான இடத்துக்கு கூட்டிட்டு வா, நானும் அங்க வந்துடுறேன். ஓகே. அண்ணா, நீங்க தப்பான ரூட்ல போறீங்க. எங்க சித்தப்பா அந்த பக்கமே திரும்பிட்டாரு. நாமளும் அதே வழியில தான் போவோம் மேடம். இது ஷார்ட் கட்டான ரூட்டு. பரவாயில்லண்ணா, நீங்க எங்க சித்தப்பா போற கார் வழியாவே போங்க. அந்த பக்கம் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமா இருக்குமா? நம்ம கொஞ்சம் முன்னாடி போனோம்னா அவங்க காரை சீக்கிரமே பார்த்தாங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, பின்னாடி லக்ஷ்மி வந்து ஆட்டோவை காண பாரு. தம்பி ஒரு நிமிஷம் கார் நிறுத்து. எதுக்கு நிறுத்தணும்? அதெல்லாம் வருவாங்க, நீ நிக்காம போயா. அது இல்ல அனுசூயா, அவங்க ஊருக்கு புதுசு. நாம அவளை கார்லயே கூட்டு வந்திருக்கணும். ஏங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டென்ஷன் ஆவறீங்க? ஆட்டோக்காரன்ட்ட அட்ரஸ் சொல்லிட்டீங்க, லட்சுமி கிட்டயும் அட்ரஸ் இருக்கு, அப்புறம் எதுக்கு டென்ஷன்? ஐயோ, நான் பின்னாடி வந்து ஆட்டோவை காணோங்கிறேன். ஆட்டோக்கும் நமக்கும் நடுவுல ஏதாவது ஒரு வண்டி வந்திருக்கும், அதனாலதான் நமக்கு தெரியல. டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன் தான் இப்படி டென்ஷன் ஆவறீங்களோ? அண்ணா, நீங்க கரெக்டா தான் போயிட்டு இருக்கீங்களா? நான் கரெக்டா தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்போம். எங்க சித்தப்பா
சித்தப்பா 15 நிமிஷத்துல வீடு வந்துரும்னு சொன்னாரு. ஆனா இன்னும் நம்ம போயிட்டே இருக்கோம். டிராஃபிக்கா இருக்குமா? உங்க சித்தப்பா காரை தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும். அம்மா சாவி கொடு. ஏண்டி லக்கேஜ் எடுத்துட்டு போ. முடியாது, நீயே எடுத்துட்டு வா. நான் டான்ஸ் இண்டியா டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்கணும், லேட் ஆகுது. என் மேக்கப் பேக் மட்டும் நான் எடுத்துட்டு போறேன். ஆ, என்னங்க அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? லக்கேஜ உள்ள கொண்டு வாங்க. அவங்க வந்துகிட்டு இருந்த ஆட்டோ நம்ம பின்னாடி தானே வந்திருக்கணும். இன்னும் ஏன் ஆட்டோ வரலன்னு தெரியலையே. ஐயோ, அவங்க என்ன பச்சை பிள்ளைங்களா? எதுக்கு இப்படி பதட்டப்படுறீங்க? தொலைஞ்சு போயிடுவாங்களா என்ன? அது இல்லடி, அவங்க லக்கேஜ் எல்லாம் உள்ள கொண்டு வாங்க. என்ன கொடுப்பேத்தாதீங்க. ஏய், இன்னும் 2 நிமிஷத்துல நான் அங்க வந்துருவேன். நீங்க அங்க தானே இருக்கீங்க? வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்டா. அண்ணா, நம்ம கரெக்டான ரூட்ல வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமாமா? பேசாம இருங்க. அண்ணா, நீங்க ராங் ரூட்ல கூட்டிட்டு போறீங்க. சொல்றத கேளுங்களேம்மா. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நாம தான் போய்கிட்டு இருக்கோம்ல. அக்கா, இவ வேணும்னே நம்மள வேற ஒரு ரூட்ல கூட்டிட்டு போறான்னு தோணுது. அக்கா, அண்ணா ஆட்டோ பின்னாடி திருப்புங்கண்ணா. என் சித்தப்பா கார் எங்க போச்சோ அந்த பக்கமே போங்க. இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் தான் கூட்டிட்டு போறேன்ல. கொஞ்சம் என்ன வண்டி ஓட்ட விடுங்கம்மா. என்ன நீங்க சாப்பிடலையா? சாப்பிடுறது முக்கியமா? நாம வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, லக்ஷ்மி இப்போ வரைக்கும் வரல. வருவாங்க, விடுங்க. ஏதாவது டிராபிக்ல மாட்டிட்டு இருப்பாங்க. அவங்க வயசு பொண்ணுங்க அனுசுயா, அப்படிலாம் விட்டுற முடியாது. அவங்கள யாரும் விடலங்க. நல்லபடியா ஆட்டோல ஏத்தி தான் வர சொல்லிருக்கோம். அவங்க தான் 3 பேர் இருக்காங்கல்ல, எதுக்கு பயப்படணும்? அவங்க என்ன வேற நாட்டுலயா இருக்காங்க? நம்ம ஊர்ல தானே இருக்காங்க. நான் அந்த பசங்க காணோம், நீங்க பதட்டத்துல இருக்கேன். நீங்க எப்படி நிம்மதியா சாப்பிடுறீங்க? பசிக்கிறதால தான் சாப்பிடுறோம். சாப்பிடு சாப்பிடு, நீ நல்லா சாப்பிடு. நான் போய் பார்த்துட்டு வரேன். You have dialed is switched off. Please try. என்ன போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு? அக்கா, அவ வேணும் தான் இப்படி எல்லாம் பண்றான்னு தோணுது. எனக்கு பயமா இருக்குக்கா. ஆனா பையனுடைய பிரெயினுக்கு எந்தவித ஸ்ட்ரெஸ்ஸும் வராத மாதிரி நீங்க தான் பார்த்துக்கணும். அதிர்ச்சி தர மாதிரி எந்த விஷயத்தையும் பையன்கிட்ட நீங்க சொல்லக்கூடாது. ஜானு, சத்தமா பேசாத, தம்பி பயந்துருவா. சித்தப்பாக்கு ஃபோன் பண்ணுக்கா. போன்ல சார்ஜ் இல்ல ஜானு. ஐயோ, இப்ப என்ன பண்றதுக்கா? என்னாச்சு அக்கா? ஒண்ணும் இல்ல நானி, கொஞ்ச நேரத்துல வீடு வந்துரும். பயமா இருக்கு, என்னாச்சுன்னு சொல்லுக்கா. நானி, இப்போ நான் இங்க ஒரு சாகசம் பண்ண போறேன், நீ பயப்படாத. சரிக்கா. என்னக்கா? இவன் இப்ப டர்னிங்ல ஆட்டோவை ஸ்லோ பண்ணுவா.
நான் அப்போ குதிச்சிடுறேன். கால் வலிக்குது. ஏமா எதுக்குமா குதிச்ச? நான் குதிக்கலங்க, விழுந்துட்டேன். இருக்குமா பிடிச்சு உட்காந்துருக்க வேண்டியதானே? அடிக்கடி பட்டு இருந்துச்சுன்னா என்னெல்லாம் கேட்பாங்க. எந்திரிங்க போலாம். என்னால எழுந்துக்க முடியாதுங்க, என்னால நடக்க முடியாது. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, ஆட்டோல மட்டும் ஏறி. கால்ல கட்டிக்கிறதுக்கு ஒரு துணி வேணும், அப்பதான் என்னால எழுந்துக்க முடியும். ஒரு நிமிஷம், ஆட்டோல இருக்குமா, எடுத்து வந்துடுறேன். அக்கா, எனக்கு ஒன்றும் அடிப்படல, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஜானு, நீ நானே பிடிச்சுக்கோ, ரெடியா இரு. இந்தாமா துணி, கட்டிக்கோ. கொஞ்சம் கட்டி விடுறீங்களா? காலை இழுத்து. அண்ணே, அந்த பொண்ணு தப்பிச்சு போதுண்ணே. சீக்கிரமாக. வேகமா போங்க. ஏய் நில்லு, நில்லு, நில்லு. சீக்கிரம் போக்கா. ஏய் வாங்கடா. என்னம்மா இது? தொட்டி எப்படி இடிச்சு தள்ளிட்டீங்க? சாரிங்க, ஒரு நிமிஷம், நான் சரி பண்ணிடுறேன். ஜானு, ஏய் வாங்கடா வாங்கடா. சீக்கிரம். ஏய் யாரும்மா நீங்க? செக்யூரிட்டி. ஏய் நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கம்மா. அக்கா, அவங்க வந்துட்டாங்க அக்கா. வாங்க. ப்ளீஸ், யாராவது காப்பாத்துங்களேன், எங்களுக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க எங்க வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? எங்க பாஸ் வந்தாருன்னா அவ்வளவுதான். போங்க, முதல்ல வெளியில போங்க. அப்பாயின்மெண்ட் எத்தனை மணிக்கு? அதுக்கப்புறம் ராஜாராம மீட் பண்ணுவோம். இந்த டீலிங் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ், எங்களை யாராவது காப்பாத்துங்களேன் நீங்க ப்ளீஸ். பாருமா, சொன்னா புரியாத உனக்கு. முதல்ல வெளியில போங்க. ப்ளீஸ்ங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ், காப்பாத்துங்களேன். இந்த கான்ட்ராக்ட் ஃபைல்ஸ், என் பர்சனல் திங்ஸ், என் ஐபேட் எல்லாத்தையும் கார்ல வைக்க சொல்லு. அப்போ ஐபேட் நீ எடுத்துட்டு வரலையா? ஷிட். சரி, நீங்க போங்க, நான் என் ஐபேட் எடுத்துட்டு வரேன். ஏய் வாங்கடா. ப்ளீஸ்ங்க, அவங்க வந்துட்டாங்க. ஏய் நில்லுமா, நில்லு. ஏய் போகாதீங்க.
அவருக்கு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அல்லது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த அவர் பார்த்தாருன்னா அந்த டியூமர் வளர வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் ப்ரெஷர் அதிகமாகி அந்த டியூமர் வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அக்கா ஜானு உள்ள வா. நானி வா. நீ இங்கே உட்காரு சரியா? அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. எதுக்கு பயப்படுற? நம்ம தான் கொஞ்ச நேரத்துல சித்தப்பா வீட்டுக்கு போயிடுவோம்ல. அக்கா அவங்க தான் நம்மள விடாம துரத்துறாங்களேக்கா. அக்கா தான் சொன்னால நானி, நாம அவங்களோட கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கோம். ஆமா நானி, நம்ம விளையாடிட்டு இருக்கோம். நம்ம அவங்க கண்ணில் படாம ஒளிஞ்சுக்கணும். ஓகே அக்கா. ஹேய் யூஸ்லெஸ் ஃபெலோஸ், இது ஆபீஸ் நினைச்சீங்களா மார்க்கெட் நினைச்சீங்களா? உங்க இஷ்டத்துக்கு கொண்டு வரீங்க. அறிவு இருக்கா உனக்கு? சாரி சார். வாட் சாரி? ஏண்டா யாரோ ஆபீஸ்க்குள்ள தெரியாதவங்க நுழையறாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்க இடியட்? நான் அவங்க வரும்போது எவ்வளவோ தடுத்தேன் சார், கேட்கல சார். நான் சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டாங்க சார். ஜஸ்ட் ஷட் அப். இப்பவே உன்னை இந்த வேலையை விட்டு தூக்குறேன். கெட் லாஸ்ட். அண்ணா, நாளைக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் நான். சரி, இந்த தடவை உன்னை மன்னிச்சு விடுறேன். தேங்க்யூ சார். இன்னொரு தடவை இதை ரிப்பீட் ஆச்சுன்னு வச்சுக்கோ. அப்படி நடக்காது சார். ம். ஜானு, சித்தப்பா வீடு அட்ரஸ் எழுதி கொடுத்த கார்டை காணோம். அக்கா இந்த ஆபீஸ் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாரு. சூப்பரா இருக்குல்ல? ஜானு, இங்க அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப எப்படி போறது? அக்கா நீ வரும்போது ஒருத்தரை கீழே இடிச்சல்ல, அப்ப விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? எதுக்குக்கா டென்ஷன் ஆகுற? சிவாஜி நகர் தான் நம்மளுக்கு தெரியும்ல. அது என்ன தேடுற மாதிரி சின்ன இடமா? ரொம்ப பெரிய இடம். அதுலயும் நம்ம கிட்ட வீட்டு அட்ரஸ் இல்லாம எப்படி போக முடியும் ஜானு? டேய், என்னடா என்ன கத்திட்டு இருக்கீங்க? யார் நீங்க எல்லாம்? சார் அவங்க சரியான திருட்டு பண்ணுங்க சார். அவங்களை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவங்க என் ஆட்டோவை திருடிட்டு வந்துட்டாங்க. ஏய், லால என் ஆபீஸ்ல இருக்கிற காஸ்ட்லி ஃபர்னிச்சர் டேமேஜ் ஆயிடுச்சு. சார் இந்த பொண்ணுங்க உள்ள வந்தா தான் நாங்களும் வந்தோம். எங்க மேல பழிய போறீங்க? விவேக், கால் த போலீஸ். சார் ப்ளீஸ் சார், போலீஸ் கேஸ்லாம் வேண்டாம் சார். என்னோட காசை கொடுத்துருவோம் சார். அந்த பொண்ணுங்களை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். இவங்கள போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க. சரி வாங்கடா போலாம். அக்கா இங்க பாரு. என்ன ஜானு? கீழே உன்னை இடிச்சாருல்ல அவர்தான். இந்த பில்டிங்கோட ஓனர் போல இருக்கு. பார்க்க எவ்வளவு அழகா இருக்காருல்ல? நம்ம இப்ப என்ன நிலைமையில இருக்கோம்? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க ஜானு? ஹலோ, கதவை தருங்க. உங்களதான். எனக்கு சத்தமா பேசி பழக்கம் இல்ல. என்னங்க? என்னன்னு என்ன இவ்வளவு இன்னசென்ட்டா கேக்குறீங்க? இது ஒண்ணும் சத்திரம் இல்ல. நினைச்சவங்க எல்லாம் உள்ள நுழையறதுக்கு. இது என் ஆபீஸ். தெரியுங்க. அப்படின்னா கதவை தர. இங்க பாரு, உன் கூட வந்த ஆளுங்களை இப்பதான் போலீஸ்ல ஒப்படைச்சேன். நீ மட்டும் இப்ப டோரை திறக்கல, நான் மறுபடியும் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். ஐயோ, அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இல்ல, உறவுக்காரவங்களும் இல்ல. நாங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். இன்னைக்குதான் இந்த ஊருக்கு வந்தோம். வந்ததும் ஆட்டோல ஏறணும். அந்த ஆட்டோக்காரன் எங்களை ராங் ரோட்ல கூட்டிட்டு போய் கிட்னாப் பண்ண நினைச்சாங்க. ஏய் நிறுத்து நிறுத்து. கதையெல்லாம் கேட்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல, அவ்வளவு பொறுமையும் இல்ல. நீ இப்ப ஏன் கேபின்ல இருக்க? அதை எதையும் கெடுத்துட வேண்டாம். ஓபன் த டோர். இல்லங்க, நாங்க எதுவும் பண்ணல. நாங்க ரொம்ப நல்லவங்க சார். எனக்கு half an hourல ஒரு மீட்டிங் இருக்கு. என் ஐபேட் கேபின்ல இருக்கு. அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்றது புரியுதா? நாங்க டோரை திறந்து வெளியில வந்தா எங்களை போலீஸ்ல ஒப்படைச்சிட மாட்டீங்களே? டோரை திறந்தா அது எதுவும் நடக்காது. யாருக்கு தெரியும்? நீங்க ஒருவேளை போலீஸை கூப்பிட்டீங்கன்னா? உனக்கு 10 செகண்ட்ஸ், ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ் உனக்கு டைம் கொடுக்குறேன். அந்த
அதுக்குள்ள டோரை திறந்து வெளியே வந்தா போலீஸ் இங்க வரமாட்டாங்க. சரி அப்படின்னா எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. வாட்? என்னடா அது? ப்ராமிஸ் பண்ணு. சரி, ப்ராமிஸ் பண்றேன். டைம் அப். சார், போலீஸை கூட்டிட்டு வந்திருக்கேன். எஸ்ஐ சார், சார் அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. நடந்ததை சொல்லி அவங்க மேல எஃப்ஐஆர் போட சொல்லு. சார் 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 ஏமா நில்லுமா, எங்க போற? நில்லு. சார் சார் அக்கா, பாருமா, நீ ஸ்டேஷனுக்கு வரணும். நாங்க என்ன பண்ணோம்? நாங்க ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்? எங்களை விடுங்க. மரியாதையா வந்தா உனக்கு தான் நல்லது, இல்லன்னா வேற மாதிரி கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கும். எங்க அக்கா எந்த தப்பும் செய்யல எஸ்ஐ சார், தயவு செஞ்சு விட்டுருங்க. அவர் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணாரு. ஆனா இப்போ உங்களை வர வச்சு எங்களை ஏமாத்திட்டாரு. அவர் ஒரு சீட்டர், நம்பிக்கை துரோகி. கொஞ்சம் வாய மூடுறியா? ஹலோ ஹலோ, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? போலீஸ் கிட்ட ஒப்படைக்க மாட்டேன்னு நம்ப வச்சு ப்ராமிஸ் பண்ணிட்டு வாக்க மீறீங்களா? ஹலோ, உங்களை தான் ப்ராமிஸ் பண்ணிட்டு வாக்க மீறி இருக்க. இந்த சிட்டி ஆளுங்களே நம்ப கூடாது, உன்னை முக்கியமா நம்ப கூடாது. நீ என்ன ஏமாத்தீங்க. என்ன பண்ற நீ? பின்னாடி வாமா, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். வாமா, விடுங்க. வான்னு சொல்றல. விடுங்க. வா. அண்ணா, அந்த பொண்ணு உனக்கு ஃபோன் ஃபோனுண்ணா. சார். ஓகே சார். சரி, நாங்களே அங்கே வந்துடுறோம். ஓகே அண்ணா, உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணு உனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காண்ணா. என்ன ஹெல்ப்? இன்னைக்கு ராஜாராம் சாரோட மீட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும்ல. டைமை வேஸ்ட் பண்ணிட்டான். டைம் வேஸ்ட்லாம் இல்லைண்ணா, நல்லா டைம் பாஸ் பண்ணியிருக்கா. ஆமாண்ணா, ராஜாராம் சாரோட ஃப்ளைட்டு 1 hour டிலே ஆயிடுச்சான். நம்ம முன்னாடியே அங்கே போயிருந்தா தேவையில்லாமல் அங்கே போய் வெயிட் பண்ணியிருப்போம். ஆனால் உனக்கு தான் வெயிட் பண்ணவே பிடிக்காதுல்ல. ஸோ அந்த பொண்ணு உனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கா. சரிப்பா, இப்போயாவது கிளம்பலாமா? ம். ஏய், நடடா.